ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.3ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 9 tan ஸ்கொயர் ஏ அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து 1, 9, 8, 0 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது நமக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஐடென்டிட்டி ஆன்சரில் படிச்சிருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்ன ஐடென்டிட்டி படித்தோன்னு? என்ன ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம்? 1 plus tan square a is equal to secant square a. அதாவது 1 plus tan square theta is equal to secant square theta படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நமக்கு வெறும் 1 மட்டும் வச்சுக்கிட்டு secant square a minus tan square a இப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 1. ஒன்றும் இல்லை, இந்த இதில் வந்து 1 இங்கே வச்சுக்கிட்டு tan ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிருக்கோம், அது நெகட்டிவாக வந்துருச்சு. இதை வச்சுக்குவோம். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ இதை செய்ய போகிறோம். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 9 secant square a minus 9 tan ஸ்கொயர் ஏ இருக்கா? இஸ் ஈக்குவல் டு ரெண்டுலையும் 9 காமனாக இருக்குது, அந்த ஒரு 9 ரெண்டையும் 9 காமன் எடுத்துகிட்டு என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ. இப்போ தான் ஃபார்முலாவில் பார்த்தோம். 9 அப்படியே இருக்கட்டும். சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ 1ன்னு அப்ளை பண்ணிட்டோம்னா 1 × 9 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ 9 தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆப்ஷன். 9 எந்த ஆப்ஷனில் இருக்குது? பியில் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்கு? 1 + tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இன்ட்டு ரெண்டுக்கு நடுவில் 2 ப்ராக்கெட் நடுவில் எந்த வேல்யூ இல்லைன்னா இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். 1 + cot தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எந்த ஸ்கொயர் ஏதாவது இருந்தால் நம்ம அதை பற்றி அப்ளை பண்ணலாம் ஐடென்டிட்டி. இப்போ வந்து எதுவுமே இல்லை, அதனால் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா கவனிங்க. ஃபஸ்ட்டு இப்போ 1 ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும். tan தீட்டா அப்படின்னு இருக்கா? tan தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? சைன் தீட்டா பை காஸ். சைன் பை காஸ் தானே tan? ஆமாம், அதனால எழுதிட்டோம். இப்போ சீக்கன் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 1 பை காஸ் தீட்டா. இதெல்லாம் ஃபார்முலா. நடுவில் இன்ட் இருக்குது. அடுத்து 1 ப்ளஸ் காட் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதிடலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. கரெக்டாக? எஸ். அதுக்கடுத்து என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் தீட்டா. கொசிக்கன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டான்னு போட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நடுவில் எல்லாத்துக்கும் நடுவில் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? கீழே வந்து காமனாக காஸ் தீட்டாவை எல்சிஎம் எடுத்துட்டு, இப்போ இங்கெல்லாம் காஸ் தீட்டா இருக்குது, இந்த இடத்துல இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம்? அது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × காஸ் தீட்டா என்ன வரும்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1 இது. அதே மாதிரி இன்ட்டு இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும்? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1. கரெக்டாக? பை ஹோல் பை சைன் தீட்டான்னு போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ என்ன எழுத போகிறோம்னா இது டோட்டலாக இங்கே பாருங்களேன், இதை வந்து இன்ட்டு இருக்குது. இது டோட்டலாக காஸ் தீட்டாவே சைன் தீட்டாவே ஏனும், இதை வந்து பீன்னு வச்சுக்கிறோம். இப்போ டோட்டலாக இது ரெண்டையும் என்னென்னு வச்சுக்கிறோம்? ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பீன்னு வச்சுருக்கோம். அப்போ ஃபார்முலா பாருங்களேன், ஏ இது ஹோல் டேர்ம் ஏன்னு வச்சுட்டோம்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வருது. அப்போ ஃபார்முலா என்ன ஃபார்முலா வரும் பாருங்கள்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும்? ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏ இருக்க இடத்துல டோட்டலாக என்ன எழுதணும்? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். கீழே ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு காசும் ஒரு சைன் மட்டும் இருக்குது. அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா மட்டும் அப்படியே வச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கடுத்து என்ன எழுத போகிறோம்னா இதை பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டேர்ம் பார்த்தோம்னா இதை ஏ பி அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வருமா? இந்த ஃபார்முலாவில் இதை கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab. ப்ளஸ் 2abனா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் 1. இங்கே ரிமைனிங் 1 ஸ்கொயர் இருக்குது, அது 1 போட்டோம். டிவைடட் பை கீழே என்ன எழுதணும்? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் இங்கே பாருங்களேன், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ப்ளஸ் ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எழுதுவோம். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? காஸ் தீட்டா சைன் தீட்டா. இப்போ இந்த டேர்மில் பாருங்களேன், இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு நெகட்டிவ் 1 இருக்குது. பாசிட்டிவ் 1 மைனஸ் 1 என்ன வரும்? ரெண்டு சேர்ந்து 0 ஆயிரும். கரெக்டாக? 1 மைனஸ் 1 0 தானே? அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் வரும்? 2 sin theta cos theta divided by cos theta
சைன் தீட்டா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ சைனும் கேன்சல் ஆயிரும், காசு கேன்சல் ஆயிரும். ஆன்சரில் என்ன மட்டும்தான் வரப்போகுது? 2. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து எதை செலக்ட் பண்ணணும்? 2ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் தான் இருக்குது. ஓகே, இப்போ அதில் வந்து தேர்டு சப்டிவிஷன் பார்ப்போமா? தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு? சீக்கன் ஏ ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன? சீக்கன் ஏ, சைன் ஏ, கொசிக்கன் ஏ, காஸ் ஏ. இதில் இது கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ போன சம் நம்ம எப்படி செஞ்சோம்? இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணோம் இல்லையா? அதே தான் செய்ய போகிறோம் இங்கேயும். பாருங்கள் என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு சீக்கன் ஏன்னு இருக்குது. சீக்கன் ஏக்கு பதிலாக என்னவா மாற்றிடலாம்? 1 பை காஸ் ஏ ப்ளஸ் டேன் ஏ என்ன எழுதலாம்? சைன் ஏ டிவைடட் பை காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ. அது அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் சைன் ஏ இருக்கட்டுமா? கீழே இது பாருங்கள், ரெண்டுமே காஸ் ஏன்னு இருக்குது. அப்போ காமன் என்ன எடுத்துடலாம்? காஸ் ஏ எழுதிடலாமா? காஸ் ஏ எழுதிட்டு மேலே டைரெக்டாக டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணலாம். அப்போ வந்து 1 பை சைன் ஏ எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம் பாருங்களேன்? ஏ ப்ளஸ் பி, இது வந்து ஏ மைனஸ் பி, நடுவில் இன்ட்டு இருக்கதா அர்த்தம். அப்போ ஃபார்முலா என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ இருக்கிற இடத்துலலாம் என்ன போட்டுருணும்? 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுருணும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதிடுறோம். டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு தெரியும். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு வெறும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் மட்டும் தான் வேணும். 1 இங்கே இருக்கட்டும். இந்த சைன் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போயிட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆயிரும். இந்த சைடு ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இங்கே இருக்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிடலாம்? காஸ் ஸ்கொயர் ஏன்னு போட்டுடலாமா? அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஏ. இது வந்து காஸ் ஸ்கொயர் கிடையாது, காஸ் ஏ தான். இப்போ வந்து மேலே காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துருச்சு, கீழே காஸ் ஏன்னு இருக்குது. இதில் வந்து ஒரு காஸ் ஏவே கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன வரும்? காஸ் ஏ. அதுதான் கரெக்டான ஆன்சர். இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது? நம்மளுடைய டி ஆப்ஷனில் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு பார்ப்போமா? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. இது ஈஸியான சம் தான். என்ன வரும்? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. அது எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. என்னது? சீக்கன் ஸ்கொயர் ஏ டிவைட் பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்னா அதுவும் தெரியும் நமக்கு, ஐடென்டிட்டியில் படிச்சிருக்கோம். கொசிக்கன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ அந்த 1 பை சீக்கன் ஸ்கொயர் கொசிக்கன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? கொசிக்கன் ஸ்கொயர் என்னன்னு எழுதலாம்? 1 பை காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். காஸ் ஸ்கொயர் ஏ ஹோல் டிவைடட் பை இந்த கொசிக்கன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 1 பை சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதிடலாம். இப்போ டிவிஷன் கீழே டிவிஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன எழுதுவோம்? 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே வச்சுட்டு கீழே இருக்க ஃப்ராக்ஷன் வந்து என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1. இது என்ன வரும்? 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக என்ன வரும்? சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். சைன் பை காஸ் என்னது? டேன். அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ டேன் ஸ்கொயர் ஏ. இதுதான் வந்து ஆப்ஷன் டி.